வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆண்டனி. நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மற்றும் பேக்கேஜ் இன்சூரன்ஸ், அதாவது வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் குறித்து முழுமையான விளக்கம். இதில் எது உங்களுடைய வாகனத்துக்கு சிறந்தது, பொருத்தமானது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். முதலில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் என்றால் என்ன பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் என்பது இந்திய அரசால் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு காப்பீடு. இது உங்கள் வாகனத்தால் மற்றவர் அல்லது மூன்றாவது நபர், தேர்ட் பார்ட்டி, யாருக்காவது ஏதாவது இழப்பு ஏற்பட்டால், அதாவது சேதங்கள் மட்டும் இதில் கவரேஜ் கிடைக்கும். உதாரணமாக, நீங்கள் உங்கள் காரால் தவறுதலாக ஒரு மோட்டார் சைக்கிளை மோதி சேதப்படுத்தி விட்டீர்கள். அந்த மோட்டார் சைக்கிளில் பழுது மற்றும் அந்த நபரின் மருத்துவ செலவுகள், இந்த காப்பீடு தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும். இதில் நன்மைகள், பிரீமியம் மிகவும் குறைவாக இருக்கும், சட்டப்படி கட்டாயமானது, பிறர் மீது ஏற்பட்ட நஷ்டங்களை இது கிளைம் பண்ணலாம். இதில் என்ன குறைபாடு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் வாகனத்துக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு கிடைக்காது. திருட்டு, தீப்பிடிப்பு, இயற்கை பேரழிவுகள், அவற்றுக்கு இது பாதுகாப்பு இல்லை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பேக்கேஜ் இன்சூரன்ஸ் அல்லது காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இது முழுமையான பாதுகாப்பு அளிக்கும் காப்பீடு. இது மட்டும் அல்லாமல் உங்கள் வாகனத்துக்கு ஏற்படும் சேதம், திருட்டு, தீயினால் ஏற்படும் சேதங்கள், புயல், வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் இழப்புகளை இந்த காப்பீடு கவர் செய்யும். உதாரணம், உங்கள் வாகனம் விபத்தில் சிக்கி சேதமானது, அதே நேரத்தில் மற்றொரு வாகனத்திற்கும் சேதம் ஏற்பட்டது என்றால் இரண்டையும் இந்த காப்பீடு கவர் செய்யும். இதில் உள்ள நன்மைகள், உங்கள் வாகனத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். விபத்து, திருட்டு, இயற்கை பேரழிவுகள் அனைத்தையும் இது கவர் செய்யும். இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஜீரோ டிப்ரிஷியேஷன், இன்ஜின் ப்ராடக்ட், ரோட் சைட் அசிஸ்டன்ட் மற்றும் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி போன்ற ஆடானும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலும் இதில் கூடுதல் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இதில் என்ன குறைபாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டியை விட ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில ஆடான்களுக்கு கூடுதல் கட்டணம் செலவாகும். இப்பொழுது ஒரு சரியான ஒப்பீடு. இதில் பாதுகாப்பு அளவு தேர்ட் பார்ட்டியில் குறைவாகவே இருக்கும். பேக்கேஜ் பாலிசியில் முழுமையாக இருக்கும். விலை தேர்ட் பார்ட்டியில் குறைவாக இருக்கும். பேக்கேஜில் அதிகமான பிரீமியம் இருக்கும். சட்டப்பூர்வம், தேர்ட் பார்ட்டி கட்டாயம், பேக்கேஜ் விருப்ப தேர்வு. உங்கள் வாகனத்தின் கவர் தேர்ட் பார்ட்டியில் கிடையாது, பேக்கேஜில் இருக்குது. ஆட்-ஆன் இதில் கிடையாது, பேக்கேஜில் கிடைக்கும். ஜீரோ டிப். எது சிறந்தது? பழைய வாகனங்கள், கம்பி பாதைகள் இல்லாத இடங்களில் பயன்படுத்துவர்கள், காப்பீடு செலவை குறைக்க விரும்புவோர் தேர்ட் பார்ட்டி போதும். புதிய வாகனங்கள், தினசரி ஓட்டும் வாகனங்கள், அதிக மதிப்புள்ள வாகனங்கள் வைத்துள்ளவர்கள் பேக்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது சிறந்தது. இது உங்கள் செலவுகளை எதிர்காலத்தில் குறைக்க உதவும். பேக்கேஜ் இன்சூரன்ஸ் என்பது உங்கள் வாகனத்திற்கு பாதுகாப்பு கோட்டையை போல். தீ, திருட்டு, விபத்து, இயற்கை பேரழிவுகள், இவை அனைத்திற்கும் பாதுகாப்பு பெற முழுமையான காப்பீடு தான் நம்மை காப்பாற்றும். இதுபோன்ற பயனுள்ள வீடியோகளுக்கு டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.